Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பட்டர் garlic chicken எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன், அதாவது போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ரொம்ப சாரி. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதை வந்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை 1 பை 1 அழகா சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 8 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க, மூடாதீங்க. மூடுனீங்க அப்படின்னா நீர் விட்டுரும். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனா அழகா சிவந்து வரும். இப்போ மறுபடியும் ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக வந்து எல்லா பக்கமுமே திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மறுபடியும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, சிக்கன் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு. ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா அழகாக சாஃப்டாக வெந்து வரும். ஃபாஸ்ட்டாக வந்து வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வந்த பிறகு 10 பல்லு பூண்டை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டீங்கன்னா அந்த பூண்டினுடைய நிறம் வந்து நல்லா மாறி ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 10 போல முந்திரி பருப்பை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், ஆனால் அது வந்து சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம், கூடவே வெங்காய தாள், அதையும் பொடிசா கட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ நம்ம சோள மாவு கரைச்சி வச்சதால அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி சோள மாவு சேர்த்த உடனே திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்பொழுது ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன், கொஞ்சமாக வெங்காயத்தாள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ் லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.